வாக்கியம் அப்படி ரிஷிகளுடைய வாக்கியம். ஏதோ என்ன மாதிரி ஒரு சாமானியனுடைய வாக்கியமோ இப்போ உள்ளவருடைய வாக்கியமோ இந்த வாக்கியம் இல்லை. வாக்கியம் அப்படின்னு சொன்னா ரிஷிகளுடைய வாக்கியம். அந்த ரிஷிகளுடைய வாக்கியத்தை வச்சுட்டு பஞ்சாங்கத்தை கணிக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணிதமும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமான்னா முக்கிய விஷயங்கள்ல வித்தியாசமே இருக்காது. எல்லாம் சமமாக தான் இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அதனால எந்த தோஷமும் இல்லை. எல்லாமே சமமா இருக்கும். எப்படி ரெண்டு கண்ணோ அது போலதான் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம் ரெண்டுத்துக்கும் எந்தவித பெரிய வித்தியாசமும் இருக்காது. ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். ரெண்டுமே இப்போதைக்கு என்ன பலன் தேவையோ அது அப்படியே அது கொடுக்கணும். அப்படி ஒரு விசேஷமான விஷயம் இந்த பஞ்சாங்கம். அதோடு கூட திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சும் கூடியது பஞ்சாங்கம். ஸ்ரீயமாப்னோதி வாராதாயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரம் ஹரதே பாபம் யோகாத்ரோக நிவாரணம் கரணாத்கார்ய சித்தி ஸ்யாத் பஞ்சாங்க பலமுத்தமம் அப்படிங்கிறதாக நித்தியம் காலையில் ஸ்நானத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தில் சங்கல்பம் பண்ணுறதுன்னு ஒன்று. அதில் திசை வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சையும் ஸ்மரித்து அதோடு கூட